வணக்கம் யூவர்ஸ். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே. பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள், அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள். படித்ததில் பிடித்தது. பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. அவன் என்னை மாதிரி பீடாதிபதியா ஆகணும்னு ஆசைப்படுறதா நினச்சிண்டியோ? பெரியவா தேனம்பாக்க க்ஷேத்திரம். பெரியவா விஷ்ராந்தியாக கிணத்தடியில் அழகாக அவருக்கே உரிய பாணியில் உடலை குறுக்கி கொண்டு கால்களை பின்னிக்கொண்டு அமர்ந்திருந்தார். அதிக கூட்டம் இல்லை. அநேகமாக எல்லோரும் பிரசாதம் வாங்கி கொண்டு போய்விட்டார்கள். யாரும் இல்லாத போது கூட எப்போதுமே யாருக்காகவாவது அனுகிரகம் நடந்து கொண்டே இருக்குமே. பெரியவா தன் திருவிழிகளை சுடல விட்டார். ஏண்டா, அங்கே யாரோ நிற்கிறாப்புல இருக்கே, என்னன்னு கேளு. ஆம், அங்கு ஒரு யுவா இளைஞன் கண்களில் பக்தி பரவசம் மின்ன இரு கைகளையும் தலைக்கு மேல் கூப்பிக்கொண்டு தன்னை மறந்த நிலையில் பெரியவாளை தரிசனம் பண்ணி கொண்டிருந்தான். பாரிஷதர் அவனிடம் சென்று, என்னடா குழந்தே, பெரியவா தரிசனத்துக்காகத்தானே வந்த? கிட்டக்க போய் நன்னா தரிசனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோப்பா. அந்த பையனின் விழிகள் பெரியவாளை விட்டு அங்கே இங்கே நகரவில்லை. இவர் சொன்னது அவன் காதில் விழுந்ததா என்றும் தெரியவில்லை. அம்மா, உனக்கு என்ன வேணும்? கிட்டக்க போப்பா. பொட்டில் அடித்தது போல் பதில் வந்தது. நான் பெரியவா மாதிரி ஆகணும். ஈஸ்வரா! பாரிஷதருக்கு உள்ளுக்குள் பயங்கர கடுப்பு. இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் தத்து பித்துன்னு பெரியவாட்ட போய் கேட்கப்படாது. என்ன புரிஞ்சுதா? அந்த பையன் இவரை பார்த்து முடித்த முழிப்பில் அவன் கேட்காமலேயே ஏகப்பட்ட அர்த்தங்கள் துவனித்த கேள்விகள் பிறந்தன. பின்ன பெரிய சக்கரவர்த்தி கிட்ட போய் உப்பு புளி வேணும்னா கேட்பா? பகவான் கிட்ட பகவானையே கேட்காம அழியிற சரீர சௌக்கியங்களை சுகபோகங்களையா கேட்பா? சாதாரணமாக எல்லோரும் கேட்குற மாதிரி வேலை, ப்ரமோஷன், கல்யாணம், கார்த்தி, வியாதி, சொஸ்தம், படிப்பு, பதவின்னு இப்படித்தான் கேட்கணும். என்ன சரியா? பையன் உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் என்பது போல் அவரை பார்த்தான். வா. பெரியவா முன்னால் நின்ற இளைஞன் பெரியவாளுக்கு 4 முறை நமஸ்காரம் பண்ணினான். பேச்சே வரவில்லை. கண்கள் பெரியவாளின் அமிர்தவனத்தை ஆனந்தமாக பருகிக் கொண்டிருந்தன. இந்த வாயை திறந்து ஏதாவது ஏடா கூடமாக கேட்டுவிடப் போகிறானே என்று பாரிஷதர் தானே முந்திக் கொண்டார். இந்த பையனுக்கு பெரியவா அனுகிரகம் வேணுமாம். உரத்த குரலில் அவனுக்கு பதிலாக பேசிவிட்டார். பெரியவாளுக்கு வயசானதால் காது கேட்பதில்லை என்று எல்லோருமே சற்று உரக்க பேசுவார்கள். காது கேட்காதுன்னு கத்தியா பேசுகிற? இரு சொல்கிறேன். பையனுக்கு பிரசாதம் கொடுத்தார், சென்று விட்டான். இனிதான் சூடு. பாரிஷதரிடம், ஏண்டா அவன்கிட்ட ரொம்ப நேரமாக பேசின்னு இருந்தியே, என்ன சொன்னான்? பாரிஷதரின் தொடை லேசாக நடுங்குவது போல் இருந்தது. என்னத்தை சொல்றது? உண்மையையா பொய்யையா? சத்திய ஸ்வரூபத்திடம் பொய் சொல்வதா? அவனுக்கு பெரியவா மாதிரி ஆகணுமாம். நீ என்ன பதில் சொன்ன? இந்த மாதிரிலாம் தத்து பித்துன்னு பெரியவாட்ட கேட்கப்படாதுன்னு சொல்லிட்டியோ? சுமார் 25 அடி தள்ளி நின்று பேசியது. கடவுளே, தூண்டிலில் அகப்பட்டாச்சு. இவருக்கா காது கேட்காது? எல்லா திசையிலையும் கோடி கோடியாக காதுகளும் கண்களும் கைகளும் வச்சுண்டு நம்ம முன்னால் ஒரு சுவாமிகள்னு ஒரு வேஷம் போட்டுண்டு காஷாயம் கட்டிண்டு உட்கார்ந்துட்டுருக்காரே, வகையாக மாட்டின்ட்டேனே. ஆமாம் பெரியவா. அப்பாடா, எப்படியோ உண்மையை பேசியாச்சு. மனசு லேசாகியது. அதுதான் சத்தியத்தின் சிறப்பு. ஆனால் அதோடு விட்டாரா? இதோ ஒரு குண்டு வருகிறது. நீ அப்படி சொல்லி இருக்கப்படாது. அவன் ஏன் அப்படி கேட்டான்னு உனக்கு தெரியுமோ? உனக்கு என்ன தோணி இருக்கும்? அவன் என்னை மாதிரி பீடாதிபதியாக ஆகணும்னு ஆசைப்படுறதா நினச்சிட்டு இருந்தியோ? குரு பீடத்தில் உட்காந்துன்னுட்டா எல்லோரும் பிரைம் மினிஸ்டர்லேருந்து கிரைம் மினிஸ்டர் வரை வந்து நமஸ்காரம் பண்ணுவா, காணிக்கை கொடுப்பா. சாமானிய விஷயத்தை சொன்னால் கூட அதை வேதவாக்காய் எடுத்துண்டு பேப்பரில் போடுவா. இப்படி நினைச்சு ஆசைப்பட்டுட்டான்னு தோணித்தோ? பாரிஷதர் மனசை அப்படியே படம் பிடித்து காட்டும்போது, அதெல்லாம் இல்லை பெரியவா என்று பொய் சொல்லவா முடியும்? அதையே அந்த பையன் வேற விதமாக ஏன் ஆசைப்பட்டிருக்கப்படாது? இவர் பெரிய ஞானி, பக்தர், வேத சாஸ்திர புராணங்களில் கரை கண்டவர். இவர் பேரை சொல்லிண்டு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறது. கோவில் கும்பாபிஷேகங்கள் நடக்கிறது. கிராமிய கலைகள் அபிவிருத்தி ஆகிறது. இப்படியெல்லாம் இருந்தாலும் அவர் கொஞ்சமும் கர்வமில்லாமல் தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருக்கார். நானும் அந்த மாதிரி ஆகணும், ஞானியாக ஆகணும்னு நினச்சின்னு இருக்கலாமோ இல்லையோ?
நீண்ட பேச்சாக பெரியவா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசியதால் பாரிஷதருக்கு கேட்க ஆனந்தமாகவும் இருந்தது. அதே சமயம் பட்டவர்த்தனமாக தன்னை பற்றிய சத்திய விளக்கம் எல்லோருக்கும் தெரிந்த பெரிய உண்மையை போட்டு உடைத்தார். பாரிஷதற்கு வியர்த்து கொட்டியது. போய் அந்த பையனை கூட்டின்னு வா. எங்கே போய் தேடுறது? எங்கே போனானோ? நாலாபுறமும் தேடிக்கொண்டு போனார். அதோ அப்பாடா, சிவன் கோவிலில் பிரதட்சிணம் பண்ணி கொண்டிருந்தான். குழந்தே, பெரியவா கூப்பிடுறா. அவிழ்த்து விட்ட கண்ணுக்குட்டி போல் தாயை தேடிக்கொண்டு ஓடினான் அந்த குழந்தை. ஏறக்குறைய 5 நிமிஷம் பெரியவாளை வைத்த கண் வாங்காமல் பார்த்தான். பெரியவாளும் நடுநடுவே அவனை கடாட்சித்தார். நயன தீட்சை நல்கினார். டொக்! பெரியவாளின் விரல் சொடுக்கில் குறிப்பெறிந்த பாரிஷதர் ஒரு தட்டில் ஒரு பழத்தை வைத்து பெரியவாளிடம் கொடுத்தார். அதை தன் கையில் எடுத்துக்கொண்டார். சில நிமிஷங்கள் பெரியவாளின் திருக்கரத்தில் இருந்த அந்த பழம், அதாவது அந்த ஞான பழம், பையனுக்கு பெரியவாளாலேயே அனுகிரகிக்கப்பட்டது. அரிய ஞானப்பழமாக அதை அன்போடு எடுத்துக்கொண்டு நமஸ்கரித்துவிட்டு வேகமாய் போய்விட்டான் அந்த யுவா. இல்லை, ஞானி. மகான்கள் தங்கள் கைகளால் நமக்கென்று கொடுத்த எதையும் சாதாரணமாக உடனே பங்கு போட்டு யாருக்கும் கொடுக்காமல் வாங்கி கொண்டவர் மட்டுமே ஸ்வீகரித்து கொள்வதுதான் உத்தமம். இது சுயநலமில்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக மகான்களால் சங்கல்பிக்கப்பட்டு தனியாக கொடுக்கப்பட்டது என்பதால் அதன் காரணத்தை அந்த மகா புருஷர்களே அறிவார்கள். கர்மாவை கழிக்க பூமியில் பிறந்தாச்சு. கஷ்டமில்லாமல் ஓரளவு சௌகரியமான வாழ்க்கை அமைஞ்சாச்சு. எல்லாத்துக்கும் மேலே கஷ்டமான ஜீவித்தமோ சுக ஜீவித்தமோ மகா அவதாரமான ஸ்மரணமோ நிறையவே கிடைச்சாச்சு. அவர் மேலே அப்படி ஒரு அன்பும் பிடிப்பும் வந்தாச்சு. அவர் உபதேசிப்பதை கடைபிடிக்கும் சௌகரியமும் இருக்கு. பெரியவாதான் பகவான், காமாட்சி, சிவன், நாராயணன், பரபிரம்மம் எல்லாம் தெரிஞ்சுண்டாச்சு. அப்படி இருந்தும் எது நம்மை பிடிச்சு இழுக்கிறது? பூரணமாக அவரே கதின்னு அத்தனையையும் மனசளவில் உதறிவிட்டு அவரை சரணடைவதற்கு மாயை. இதுதான் நம் பதிலாக இருக்கும். பெரியவாளை விட மாயை பவர்ஃபுல்லா என்ன? ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர. அடுத்த பதிவில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.